திமுகவோட கூட்டணியில இருந்து விலகி தாவேகாவோட கூட்டணி வைக்க ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் விரும்புறதா காங்கிரஸ் மூத்த தலைவரும் செய்தி தொடர்பாளருமான திருச்சி வேலுசாமி சொல்லியிருக்காரு. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில ஆளும் திமுக தலைமையில ஒரு அணியும், எதிர்க்கட்சியான அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு அணியும், விஜயுடைய தாவேகா கூட்டணியும், சீமானுடைய நாம் தமிழர் கட்சி ஒரு அணியாகவும் தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிடுச்சு. இந்த 2026 தேர்தல்ல 4 முனை போட்டி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையில அதிக தொகுதிகள் மட்டும் இல்லாம ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு திமுகல பல ஆண்டுகளாக அங்கம் வகிக்கும் முக்கிய கட்சியான காங்கிரஸ் போர்க்கொடி தூக்கி இருக்கு. ஒருவேளை திமுக சம்மதிக்கல அப்படின்னா கூட்டணி கதவுகளை திறந்து வைத்துள்ள தாவேகாவோட இணைவது உறுதினும் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில திமுக கூட்டணியில இருந்து விலகி தாவேகாவோட கூட்டணி வைக்க ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களும் விரும்புறதா வேலுசாமி சொல்லியிருக்காரு. இது குறித்து பேசிய அவரு, கடந்த உள்ளாட்சி தேர்தல்ல காங்கிரஸ்க்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்காம அவமானப்படுத்தியதால காங்கிரஸ் உடைய அடிமட்ட தொண்டர்கள் திமுக மீது கோபத்துல இருப்பதா சொல்லிருக்காங்க. எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவங்க ஒரு சில பயனாளிகளை தவிர கட்சியில பெரும்பாலானவர்களுக்கு திமுகவோட கூட்டணி தொடர்வது விருப்பம் இல்லைன்னு தாவேகாவோட கூட்டணி வைக்கவே விரும்புறதாகவும் வேலுசாமி சொல்லிருக்காரு.